ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட நாங்கள் பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரே சத்தமாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அவர் வீட்டில் இருக்கிறத நினச்சிட்டு கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கண்ணத்தை பார்க்கும்போது தெரியுது நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு. அவர் வெளியே பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா ஃபுல்லாக நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோக்காக. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோ வரதுக்காக சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோக்காக ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு, கை வச்சுலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பிடிக்காம தான் சாப்பிட்றாரு. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா இன்னொரு டிஷ் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வாமிட்டே வர மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோனோட தம்பி பேசாமல் நீங்கள் இங்கேயே தங்கிடுறீங்களா, ஏன்னா நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா எங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதில்லை, உங்களுக்காக தான் எங்கள் அம்மா இவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது கேட்டோடனே நம்ம ஹீரோவும் ஓ நமக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட அக்காவை காட்டுறாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா அங்கே வராங்க. ஜேசன் எங்க, அவனையும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா அவன் மேலே தூங்கிட்டு இருக்கான், அவன் வர முடியாது, அவனை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில, தேவையில்லாமல் அந்த சின்ன பசங்களோட சேர்ந்துட்டு இந்த 4 பேர் சேர்ந்து சுற்றிட்டு லேட் நைட்டில் வீட்டுக்கு வர வேண்டியது, இவன் இப்படி இருக்கான், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சுக்கிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டா என்னை இதை யாரையுமே ஃப்ரெண்ட்ஸாக யாரையுமே வச்சுக்க விடாமல் பண்ணிட்டீங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா இந்த மாதிரி பணக்காரங்களாக இருக்கிறவங்க, இந்த அளவுக்கு ஹை கிளாஸாக இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாருமே வச்சுக்கூடாது. ஏன்னா அவங்க யாராவது ஒருத்தவங்க நம்ம என்னைக்காவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நம்ம கோவமாக தான் இருக்கணும், அப்போ தான் யாருமே நம்மக்கிட்ட நெருங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நாங்கள் வாழ்கிறதுக்கு செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அவனும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அக்கா அதுக்கெல்லாம் யாரோட காரணம், நீங்கள் தானே காரணம், நீங்கள் தானே சின்ன வயசுலேருந்து அவங்க கூட ஒன்றாவே இல்லாமல் இருந்தீங்க, அதெல்லாம் உங்களோட தப்பு, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் யாரும் போய் பார்க்க வேண்டாம், நானே போய் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவை காணோம். எங்கே அவனை காணோம், எங்கே போனான்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்டுருக்காங்க நம்ம மேனேஜர்கிட்ட. ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. எல்லாருமே கிம்ச்சி செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் 4 பேர் தானே இருக்கீங்க, இவ்வளோவா சாப்பிட போகிறீங்க, இவ்வளோ செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அம்மா ஆமாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போதே நாங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுருவோம், அப்போ தான் எனக்கு எல்லா நாளுமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேபேஜாக தூக்கி வீசிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கேட்ச் பண்ணி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இவங்களாம் இப்படி ஒன்றா செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவரும் இந்த கேபேஜ் வாங்கி பாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லாமே கட் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்றா க்ளவுஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்களாம் ஃபேமிலியாக உட்காந்து இந்த மாதிரி ஒன்றா சந்தோஷமாக செய்கிறது சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்குமே நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு வாய் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு பிடிச்சிருது. அதனால் நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. இப்படி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட வாயே அப்படியே ஃபுல்லாகிடுது. அவரும் என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜோவை காட்டுறாங்க. ஜோ நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் இருக்க ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஹீரோயினி பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் இல்லாதனால நம்ம ஹீரோயினி ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஜோ. அதனால ஹீரோயின் கூட இருந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கு. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே யோசிச்சு ரொம்ப சேடாகவே இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனோட அப்பா தம்பி எல்லாம் இந்த லோக்கல் பாத் ஹவுஸ்க்கு போய் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் புதுசுங்கிறதுனால அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. ஏன்னா மாறி தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப வலிக்கிறதுனால கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்களோட சேர்ந்து மிங்கிளாக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா குளிக்கும் போது 2 தண்ணிக்குள்ளார எவ்வளோ நேரம் நம்ம மூச்சு பிடிச்சிருக்கலாம் அப்படிலாம் சொல்லி அவங்க விளையாண்டுருக்காங்க. அதுவும் கூட நம்ம ஹீரோ அவங்களோட மிங்கிளாகி நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தான் விளையாண்டுருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்டீமிங் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நல்லா நம்ம ஹீரோவும் இவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ லோக்கல் கடையில் போயிட்டு ஃபிஷ் கேக்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிடும் போது யோசிச்சு சாப்பிட்றாரு. அவருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறமா எனக்கு இன்னொன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா நமக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கடையில் இருக்கிற மொத்தத்தையும் வாங்கி சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணாரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க கூட இருந்த அந்த டைமு, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த சின்ன வீட்லேயும் அவங்கெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி தனியாக உட்காந்து நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிபியூ டேனியில் என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்கே போய் ஏதாவது தேவையில்லாத ஏதாவது சாப்பிட்டியா, அதனால உடம்பு ஏதாவது சரியில்லையா, லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க.
நீ என்னைக்காவது வந்து உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து கிஞ்சி எல்லாம் பண்ணியிருக்கீங்களாடா? அதெல்லாம் நீ செஞ்சிருக்கியா? இல்லை இல்லை. சரி ஓகே. நீ லோக்கல் பாத் ஹவுஸ் போய் குளிச்சிருக்கியாடா? அதெல்லாம் எப்படி இருக்கும்னாச்சும் உனக்கு தெரியுமா? சரி ஓகே. ஃபிஷ் கேக் சாப்பிட்ருக்கியா? அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ அவங்களை கேட்டிருக்காரு. கேட்டு உங்களுக்குலாம் வாழ்க்கைனா என்னன்னே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ சிபி இருந்துட்டு, இவன் முழுசாக இப்படி மாறிட்டான்னு நான் நினைக்கவே இல்லை. இவன் வந்து ஜான்சியாவே மாறாமல் இருந்தானா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லி 2 பேர் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோ வந்து ஹீரோனுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ 2 பேர் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தும்பிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கோல்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்போ ஜோ வந்துட்டு அவனோட ஹெட் கேப் எடுத்து நம்ம ஹீரோனுக்கு போட்டு விடுறான். என்னாச்சு, ஏன் இப்படி ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்க, ஜேசன் கூட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ அவனை நல்லா அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறேன், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை அவனோட உலகத்துக்குள்ளே போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பேர்டனாக இருக்கணும் அவனுக்குன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. உன்னோட உலகமும் என்னோட உலகமும் ஒன்று தான். உன்னால் அவனோட உலகத்துக்கு போக முடியல அப்படின்னா நீ அவனை வந்து உன்னோட உலகத்துக்கு கொண்டு வந்துரு, அப்படி பண்ணுறது உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து அட்வைஸ் பண்ணுறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயினையும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோனோட க்ளவுஸ் வந்து கொண்டு வந்திருப்பான் கொடுக்கலான்னு, ஆனால் அதை கொடுக்காம அதை பார்த்துக்கிட்டே யோசிச்சிட்டே இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ரொம்ப கோவத்தோட பரபரப்பாகவே இருக்காரு. அப்போ சிபி வந்துட்டு, ஏன்டா இப்படி பரபரப்பாக இருக்க, வேணா நீ தான் அவளுக்கு கால் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எதுக்கு கால் பண்ணணும், வேணா அவன் எனக்கு கால் பண்ணட்டும், எப்போவுமே நானே தேடி தேடி போக முடியுமா, அவள் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ டேனியில் இருந்துட்டு, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா, லவ்னு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து விட்டும் கொடுக்கணும், நம்ம தான் எல்லாமே பண்ணணும், நீ சும்மா வந்துட்டு அவங்க வருவாங்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லி டேனின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணிட்டு யாருன்னு சொல்லி கேட்குறாரு. ஜான்சின்னு சொல்லி சொன்ன உடனே, ஜான்சியா அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோடனே சிபி டேனியில் இருந்துட்டு, இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ ஜான்சி நீயா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னா அதனால உன்னை பற்றி எனக்கு யோசிக்க கூட நேரம் இல்லை, நான் வந்து நீ மூணு நாளாக என்கிட்ட நீ பேசலைங்கிறது கூட எனக்கு மறந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு டபுள் டேட் போகிறதுக்காக கூப்பிட்றாங்க போல். எது, நான் டபுள் டேட் வரணுமா, அதுவும் ஸ்டேஞ்சருக்குள்ளே எப்படி நான் வர முடியும், என்னாலாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காலை கட் பண்ணி விட்டுறாரு. பார்த்தீங்களாடா நான் எப்படி அவட்ட கோவப்பட்டு பேசினேன்ட்டு, அது இல்லாமல் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபோனை கட் பண்ணேன், எப்படி நான் சேஞ்ச் ஆகிட்டேன் பார்த்தியா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் ஜோ இருந்துட்டு, நீ எதுக்காக இப்படி கோவப்பட்டிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அவன் ஏதோ டபுள் டேட் கூப்பிட்றான் நீ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, டபுள் டேட்டா, யாருக்கு, அந்த ஜெனிஃபர் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கேட்குறான். நம்ம ஹீரோவோ, ஆமாம் ஜெனிஃபர் ஏதோ டேட் போகிறாலாமா, அதுக்காக வந்து நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, பேசாமல் நான் வேணா உன்னோட இடத்துல போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கேட்குறான். நீ எதுக்காகடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் வந்து இல்லை நார்மலான பீப்புளில் எப்படி டேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம யாரும் போக வேண்டாம், நாளைக்கு வந்து ஷூட்டிங் ரேஞ்சில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிடுறாரு. இப்போ வந்து அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியும் ஜெனிஃபரும் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஜெனிஃபர் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஏன் வந்து ஜேசன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அதுவும் இல்லாமல் அவன் வரலன்னா எனக்கு என்ன, நான்லாம் வந்து அவனுக்காக ஒன்றும் வெயிட் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு, யார் அது, ஜான்சியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பக்கமாக போனேன், என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பார்த்தியா, நீயும் இங்கேயே தான் நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, நீ வந்து வேணும்னே வந்து இங்கே வரல, அப்போ நீ என்னை பார்க்குறதுக்காக வரல, சும்மா கோஇன்சிடென்ட்டாக இங்கே நான் வந்துட்டேன் அப்படி தானே, சரி அப்படின்னா நீயே உன் வேலையை போய் பாருப்பா, போப்பா, நீ எதுக்காக போய் எங்ககிட்டலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. இல்லை என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு, நான் வந்து உனக்காக ஒன்றும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கல, நான் வந்து ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு நீ எதுக்கு வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் அவங்க டேட் போகிறாங்க, அவளுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா, அவங்க 2 பேர் வந்து லவ்வர்ஸு கப்புள்ஸ் போகிறாங்க, அவங்களுக்கு போய் இடையில போய் நீ கரடி மாதிரி இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. சரி சரி எனக்கும் வேலை முடிஞ்சிச்சு, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் நின்றுருக்காரு. என்ன உன் பாய் ஃப்ரெண்டு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. கரெக்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து ஜெனிஃபரோட ஒரு பாய் ஃப்ரெண்ட் டேட் போகிறதுக்காக வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோ யாருன்னே அவனுக்கு தெரில போல இருக்கு.
எல்லாருக்கும் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே யார் இவன் ஹேர் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கு அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணுறான். கிண்டல் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து இதை எடுத்து போட்டா நல்லா இருக்கும்ல, எல்லாரும் லைக்ஸ் எல்லாம் போடுவாங்களேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு பொம்மையெல்லாம் வந்து பிக் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் ஒரு கேம் இருக்கு. அதில் வந்துட்டு அவன் நல்லா விளையாண்டு நம்ம ஜெனிஃபருக்காக நிறைய பொம்மையெல்லாம் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனால அதை எடுக்கவே முடியல. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு ஜெனிஃபர் வந்துட்டு நீ இந்த பொம்மையை ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு நான் தான் உனக்கு எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு இருக்காரு. அவனால எடுக்கவே முடியல. அப்புறமா வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. ஒரு லோக்கல் இடத்துல தான் சாப்பிட போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த கவு பீஃப் இந்த மாதிரி இதோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சாப்பிட வேண்டியது தானே, ஏன் சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லும் போது என்னது இன்னர் பார்ட்ஸா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் உன்னால திங்க முடியாது, அப்போ நீ என்ன பெரிய பணக்காரனா, நீ எவ்வளோ காசு வச்சிருக்க, இதெல்லாம் தின்னு காட்டு அப்படிலாம் சொல்லி அவன் வந்து வேணுமே வெறுப்பேற்றிட்டு இருக்கிறனால நம்ம ஹீரோவை எடுத்து ஒன்று சாப்பிட்றாரு. சாப்பிட்டு வந்துட்டு என்ன நீ பெரிய ஆள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் சாப்பிட்றாங்களாம் மனுஷன் இல்லையா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து ஒவ்வொரு டைமும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அதை சமாளிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பிடுறாரு. அப்போ அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்துட்டு சரி வாங்க நம்ம போயிட்டு நம்ம உங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போகிறான். நம்ம ஹீரோவும் போக மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக சொன்னதுனால போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சாரி என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு ஜேசனை, அவரும் பாவம் ரொம்ப பொறுமையாக இருக்காருன்னா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினே வந்துட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ ஒன்றும் மோசமானவங்க மாதிரி தெரில, அவர் கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறாரு அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்து தடுத்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது 2 பேருமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகிறாரு. நில்லு, எதுக்காக இந்த மாதிரி போய் அடிச்சிட்டு இருக்க, சாரி கேளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாரு. இப்போ மட்டும் நீ சாரி கேட்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்போவுமே அங்கே வந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு சாரி கேட்காம. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபரும் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருமே சோகமாகவே தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி நான் உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரில, அவனை நாங்கள் கூப்பிட்டே வந்திருக்கக்கூடாது, ரொம்ப உனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட உனக்கு சண்டை ஆயிடுச்சுல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அவர் என்ன பண்ணுவார், என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் சரியில்லை, ரொம்ப வந்து அவரை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருந்தார், அவரால் வந்து எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியும், அதனால தான் அடிச்சிருப்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருந்தாலும் தப்பு, அடிச்சுட்டு சாரி கேட்க சொன்னது கூட சாரி கேட்காம போயிட்டான், அவனை எப்படியாவது நான் சாரி கேட்க வைப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே உட்காந்து விளையாண்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் இவங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சிபி இருந்துட்டு அவன் இங்கே தானே உட்காந்துருக்கான், நீயே டேரெக்டாக பேச வேண்டியதானேன்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஜானியில் வந்துட்டு என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இல்லை நான் ஒரு சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் அதை மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லணுமோ சொல்லுடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் சொல்கிறதுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ பண்ண தப்புக்கான ஒரு கில்ட்டி கூட உனக்கு இல்லையா, நீ பண்ண தப்புனால என்னோட ஃப்ரெண்டு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவங்க 2 பேரும் இப்போ பிரேக்கப் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னை லவ் பண்ணதுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்தினா கூட நான் தாங்கிக்குவேன், சம்மந்தமே இல்லாமல் அவ எதுக்காக அனுபவிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு, ஏதாவது தப்பு பண்ணிட்டியாடா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ வந்து பண்ண தப்பு கூட ஓகே, அட்லீஸ்ட் அதுக்காக ஒரு சாரி கேட்டினாவது அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவள் கஷ்டப்படுறதுல என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் பண்ணதுக்கு வந்து எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் தான் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு குப்பையை போய் உங்கள் ஃப்ரெண்டு லவ் பண்ணதே தப்பு, அதுக்கு நான் வந்து பிரிச்சு விட்டதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை விட்டுட்டு நான் சாரி கேட்கணும்னு கேட்டிருக்கீங்களா, அதெல்லாம் நான் செத்தாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ இதுதான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், நீ எப்போதான் உன்னோட கேரக்டர் வந்து மாற்றிருக்க, நீ எங்கடா திடீர்னு வந்து நான் கரெக்டாக நடந்துக்கிறியான்னு நினச்சேன், அதனால வந்து என்னோட தப்பு தான் அது, இதுக்கு மேலே வந்துட்டு உனக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கோவத்தோடு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருச்சு போல, தும்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஜோ வரான்.
வந்துட்டு நான் தான் வந்துட்டு ஏற்கனவே சொன்னேன்ல உனக்கு கோல்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு எப்போ பாரு ஸ்விம் பண்ணுற அதுக்கப்புறமா ஹேரை வந்து ட்ரை பண்ணுறதே இல்லை அப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் கோல்டு பிடிக்காம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் வாங்கி கொடுக்குறான். கொடுத்துட்டு எனக்கு சாப்பிட சரியாயிரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஜேசனை பற்றி நான் பேசுறதுக்காக இங்கே வரல, இருந்தாலும் வந்து சொல்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ஒரு பையன் வந்து நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு கூட இல்லை நான் விரும்புகிற ஒரு பொண்ணு கூட இருக்கும் போது எப்போவுமே அவன் தப்பு பண்ண மாட்டான். அதுவும் இல்லாமல் தப்பான டிசிஷனும் எடுக்க மாட்டான். அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நானும் ஒரு பையன்தான், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன், இது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஜோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெனிஃபரை கூப்பிட்டு வா உன் பாய் ஃப்ரெண்ட்டை போய் பேசலாம், அவன் தான் மெசேஜ் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், டெக்ஸ்ட் பண்ணாலும் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்ல, சரி வா போய் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெனிஃபரை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து ரோட்டில் வந்துட்டு இருக்கான் பேசிட்டு. அப்போ வந்துட்டு நம்ம ஜெனிஃபரும் ஹீரோயின் வந்துட்டு அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம ஜெனிஃபர் பற்றி பேசிட்டு இருக்கான். நான் அந்த ஸ்கூல் பொண்ணை வந்து டேட் பண்ணல, ரொம்ப மோசம்ப்பா அந்த பொண்ணுங்க. அவங்க வந்து டபுள் டேட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப லூசு மாதிரி நடந்துக்கிறான். அவன் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய காசு பணம் வச்சிருக்கான் போல இருக்கு, ஆனால் அவனுக்கு டேஸ்ட்டே சரியில்லை. போய் அந்த பொண்ணு போய் லவ் பண்ணிட்டு இருக்கான் ஸ்கூல் பிள்ளைங்களை போயிட்டு. அவங்களோட பாடியில் என்ன இருக்குன்ட்டு அவன் லவ் பண்ணுறானே தெரியல. அந்த மாதிரிலாம் சொல்லி மோசமாக பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனியும் ஜெனிஃபரை பற்றி. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நான் சொன்னேன் அப்பவும், நான் வேணா வந்துட்டு உனக்கு அழகான பொண்ணுங்களெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், கிளப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவன் சம்மந்தமே இல்லாமல் என்னை போட்டு நல்லா அடிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் நீங்கள் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இவன் வந்துட்டு ஃபோனில் வந்து பேசி முடிச்சுட்டு கிளப்புக்கு வரேன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோட்ட வந்து உங்ககிட்ட வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக மேன் மாதிரி பேசலாம், நீ வந்து எதுக்காக தேவையில்லாமல் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் போய் லவ் பண்ணிட்டு இருக்க, நம்ம வந்து உனக்கு அழகான பொண்ணுங்களாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வெறும் குப்பை மாதிரி இருக்கா, அவளை போய் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக பேசியிருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை போட்டு நல்லா அடிச்சிருப்பாரு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை திட்டிடுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வந்து அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் போயிட்டு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குட்டு, ஆமாம் நான் உண்மையை தான் சொன்னேன், அன்றைக்கி அதான் நடந்துச்சு, இங்கே பாரு நீ என்ன சும்மா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, எனக்கெல்லாம் உன்னை பிடிக்காது புரியுதா, சும்மா நீ டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடு அப்படின்லாம் சொல்லி நம்ம ஜெனிஃபரை போய் திட்டிகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் கோவம் வந்து குதிச்சு வந்து அவனை போய் ஒரே ஜம்ப் பண்ணி அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு 2 அடி அடிச்சுட்டு, இதில் 2 அடியில் ஒரு அடி என்னோட ஃப்ரெண்டுக்கு, இன்னொரு அடி என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக, இனிமேல் வந்து ஜெனிஃபர் பக்கத்தில் நீ வந்தேன்னு தெரிஞ்சிச்சுனாவே நான் உனக்கு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு நம்ம ஜெனிஃபர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவெல்லாம் என்ன மாதிரி ஆளுனே தெரில, இவனை போய் லவ் பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஜெனிஃபர் வந்துட்டு ஆமாம் கரெக்டு தான், ஜேசன் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கும், தயவுசெய்து போய் ஜேசன் கிட்ட சாரி கேளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான். நான் எப்படி உன்னை தனியாக விட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ப்ளீஸ் அவன்கிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பிச்சு வைக்கிறான். நம்ம ஹீரோயினையும் சரி ஓகே நான் போயிட்டு வந்து உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம டேனியல் காட்டுறாங்க. டேனியல் வந்து காரில் வந்துட்டு இருக்கான். வரும்போது வந்து அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். நீங்கள் மெடிசன்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா, அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் உங்களை நல்லா பார்த்துக்கணும், ப்ளீஸ் மெடிசன்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு கோவமாகவே இருக்கான். ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்குறான், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம டேனியலோட அப்பாவுமே வந்துட்டு ஒரு பாட்டரி தான், அவரும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் போய் அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பான். அங்கே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கூட வந்து அவங்க அப்பா வந்து சீட் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அவன் வந்து டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நீ இதோட அவருக்கு 4வது கேர்ள் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அப்பா வந்து அம்மா வந்து சீட் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்கலாம் சொல்லி நினச்சிட்டு கோவத்தோட காரில் வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜெனிஃபருமே வந்து ரோட்டில் வந்து அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ டேனியல் வந்துட்டு ஜெனிஃபரை பார்த்த உடனே காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஜெனிஃபர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஜெனிஃபர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. டேனியல் போயிட்டு ஏன் அழுதுட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனிஃபர் வந்து இன்னும் அழுக ஆரம்பிச்சிடுறா ஓன்ட்டு. அப்போ ரோட்டில் போகிறவங்கலாம் நம்ம டேனியல்னால தான் ஜெனிஃபர் அழுகுறான்னு நினச்சிட்டு நம்ம டேனியலுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேனியல் வந்துட்டு இல்லை இது என்னால் இல்லை, அவள் வேற எதுக்கும் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு வா ஒரு நிமிஷம் தனியாக போய் பேசலான்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை கூப்பிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூட ஜோவும் சிபியும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜான்சியும் உன்னை தேடி வந்தா நீ என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட சாரி கேட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் இங்கே வந்துட்டானா நான் உடனே சமாதானமாயிருவானா, அவங்ககிட்ட சாரி கேட்டா நான் என்ன மன்னிச்சிடுவேனா, அவங்ககிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி சாரி கேட்டால் கூட நான் கூட சேரவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி நின்றுருக்காங்க. உடனே நம்ம சிபி இருந்துட்டு சொன்னதெல்லாம் கேட்டே இல்லை ஜான்சி, அவங்க கூட பேச மாட்டானம்மா, அதனால நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டேன்,
ஆனால் சாரி நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி போய் எங்கே போகிற, எதுக்கு போகிற, எதுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்து சாரி ஜேசன், என் மேலே தான் தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ இது சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா, இந்த ஆப்பிள் கொடுத்து சாரி கேட்டால் எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தெரியும் சரியாகாது தான், சாரி கேட்கறதுனால எந்த விஷயம் சரியாகாது, ஆனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படின்னா வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறத நீ பண்ணணும், நீ 3 விஷயம் நான் சொல்கிறத நீ செஞ்சுட்ட அப்படின்னா உன்னோட சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3 விஷயமா, 3 விஷயங்கிறதுலாம் ரொம்ப ஓவரா இல்லையா, அவ்வளோ விஷயம்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ 3 விஷயம் பண்ணினா தான் நான் சாரி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை 3 பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ எதுக்காக நீ சாரி கேட்க வந்த, உண்மையாக நீ எங்கிட்ட சாரி கேட்கணும்னா 3 விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் 3 விஷயத்த பண்ணுறேன், ஆனால் நீ வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளார அந்த 3 விஷயம் என்னங்கிறத நீ சொல்லிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு 1 2 3 எண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நிறுத்து சொல்கிறாரு, ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க. சரி உட்காருன்னு சொல்கிறாரு, நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு அப்புறம் எந்திரின்னு சொல்கிறாரு, எந்திரிச்சிடுறாங்க. 2 விஷயத்த சொல்லிட்டேன், என்ன ஒரே ஒரு விஷயம் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லி நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லி பார்க்கலாம், அப்பா எம் சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதே மாதிரி இதே டோனில் நீ சொல்கிறீங்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னது ஒப்பாவா, அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேசன் வந்துட்டு நீ ஜெனிஃபரை பார்த்தே இல்லை, அவள் எப்படி அவள் பாய் ஃப்ரெண்டை ஒப்பான்னு கூப்பிட்றா, நீ அந்த மாதிரி தான் கூப்பிடணும் சொல்லுங்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாதுடா, நீ மன்னிச்சா மன்னிச்சுக்கோ இல்லைன்னா மணிக்காட்டி என்னமோ பண்ணுடா போடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஆப்பிளை சிபி கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த சிபி கிட்ட இருந்து இந்த ஆப்பிளை வாங்கி ஜோ வந்து சாப்பிட்ருக்கான். உடனே நம்ம ஹீரோ அதை பிடுங்கி அவள் எனக்காக கொடுத்ததுடா, அவள் சாரி கேட்கறது கொடுத்தது, அதே இருக்கிற நீ சாப்பிட்றன்னு சொல்லிட்டு பிடுங்கி அவர் சாப்பிட்ருக்காரு. இப்போ ஜெனிஃபரையும் டேனியலையும் காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு டேனியலோட அந்த பாட்ரி செய்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு சோகமாக உட்காந்துருக்கா. அப்போ டேனியல் வந்துட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டு அவன் செஞ்ச அந்த சின்ன சின்ன கப்பு அதெல்லாம் வந்து காட்டுறான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டேனியல் வந்துட்டு இது இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஏன்னா இது அதுக்கு முன்னாடியே நிறையா வந்து உதச்சி மிதித்து அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு செஞ்சு அது நெருப்புல எல்லாம் வாட்டி நிறையா விஷயம் வந்து இதை கஷ்டப்படுத்தி தான் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவ்வளோ ஸ்ட்ராங்கான இந்த பொருளே கீழே போட்டால் உடையிறது. அதே மாதிரி தான் நம்மளுமே நம்மளை எப்போவுமே எவ்வளோ அடிபட்டாலும் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளை யாராவது வேணான்னு சொல்லி தூக்கி போட்டால் கூட நம்ம உடைய மாட்டோம்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஜெனிஃபரும் எனக்கு புரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனக்கு இன்றைக்கி ரொம்ப பேட் டேவாக இருக்குது, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கூப்பிட்டு போகிறான். பார்லர் போய் ஜெனிஃபருக்கு ஃபுல்லாக மேக்கப்லாம் பண்ணி அழகாக மாற்றிடுறான். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜெனிஃபருக்காக ஒரு நியூ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஜெனிஃபரும் டேனியலும் வந்து ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. அந்த கிளப்பில் தான் வந்துட்டு ஜெனிஃபரை வந்து டேட் பண்ண வந்த அந்த பையனுமே அங்கே இருக்கான், அந்த லேடி கூட. அப்போ நம்ம டேனியல் போயிட்டு ஒரு நிமிஷம் இங்கே நில்லு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட போயிட்டு, அந்த லேடி தான் வந்து அந்த கிளப்போட ஓனரு, அந்த லேடிகிட்ட போயிட்டு நான் இங்கே வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த லேடிக்கு வந்து இந்த F4 பாய்ஸ் பற்றி தெரியுங்கிறனால நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபுல்லாக கூட ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து F4 பாய்ஸை தெரியுது. இந்த ஜெனிஃபரோட அந்த டேட் பண்ண பையனை தவிர மற்ற எல்லாருக்குமே F4னா யாருன்னு தெரியுது. இப்போ டேனியல் போயிட்டு அங்கே வந்து சாக்ஸோஃபோன் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். என்னோட ஹார்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்காக இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜெனிஃபரும் வந்துட்டு அவன் ப்ளே பண்ணுறது வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கோவமா நம்மகிட்ட நான் சாரி தானே கேட்க வந்தேன், இவன் என்னமோ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லி புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்த உடனே ஃபுல்லாக லைட்லாம் ஆன் ஆகுது. ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னை ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணியா, எப்போ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன், நான் தான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல அப்போவே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உனக்கு கிறிஸ்மஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா, அவ்வளோ அது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் எப்போவுமே கிறிஸ்மஸ் இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறாரு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து யாருமே அவர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த வேலை செய்கிற சர்வெண்ட்டு அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு சும்மா வந்து கிறிஸ்மஸ் சாங்லாம் பாடி அவங்களே வந்து நம்ம ஹீரோக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது, ஹாப்பியாகவே இருக்காது. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய கிறிஸ்மஸ்லாம், எனக்கு ஹாப்பியாகவே இருந்ததில்லை, ஒரு நாள் கூட எனக்கு ஹாப்பினா என்னன்னு கூட தெரியாது,
ஆனால் வந்து உங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினையும் வந்து நம்ம ஹீரோ சோகமாகவே பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சோகமாகவே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இந்த கிம்ச்சி நான் செஞ்சது நல்லா இருக்கா, இப்போ ரெடி ஆகிடுச்சா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு தாராளமாக உனக்கு சாப்பிட்ணுமா, அப்போ நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு உங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் ஃபேமிலியில் இருக்க உங்கள் அம்மா கொடுத்த அந்த ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிம்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கூட போய் சாப்பிட்ட அந்த ஃபிஷ் கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் ஃபேமிலி பார்க்கும்போது தான் எனக்குமே ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி எனக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ஃபீல் ஆனதே இல்லை எங்கள் ஃபேமிலியை பார்க்கும்போது அப்படிலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு சோகமாக. அதெல்லாம் வந்து ஹீரோயினுமே சோகமாக தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வந்து இப்போவே அந்த கிம்ச்சி சாப்பிடணும் போல் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. எதுக்காக நீ வந்து என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டிருக்க, எப்போ வரணுமோ அப்போ வரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியா, நிஜமாக தான் சொல்கிறியா? எனக்கு டெய்லியுமே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுது, டெய்லியுமே வந்து அந்த கிம்ச்சி சாப்பிடணும், உங்கள் கூடயே இருக்கணும்னு தோணுதுன்னெலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போகிறாரு. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ணல, ஷை ஆகலை, எதுவுமே பண்ணல. அவங்களுமே ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.